வணக்கம் அன்பர்களே. இந்த மாதம் 14ஆம் தேதி நடைபெறுகின்ற அமாவாசை எருவாக அமாவாசை, அதாவது மண் எருமைகள் அமாவாசை என்று பெயர். மேலும் இந்த அமாவாசை செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வருவதால் இதற்கு மங்கள அமாவாசை என்றும் விசேஷ பெயர் உள்ளது. இது மிகவும் சக்தி வாய்ந்தது. எனவே இன்று உப்பை வைத்து இப்படி செய்தால் போதும், 5 கோடி கடன் இருந்தாலும் தீர்ந்துவிடும். நீங்களே 5 கோடி சம்பாதிக்கும் ஸ்டேஜுக்கு வந்துடுவீங்க. ஏனென்றால் இந்த படைப்பில் ஒவ்வொரு மனிதன் மனசாட்சியுடன் விரும்புவது அமைதியாக வாழ்வதற்கே. தன் தேவைகளுக்கு போதுமான பணம், அதேபோல் எந்தவித உடல்நல கோளாறுகளும் இல்லாத மகிழ்ச்சியான குடும்ப சூழல் வருவதை அவர்கள் விரும்புகின்றனர். ஆனால் இந்த நவீன காலத்தில் பலரை தீவிரமாக துன்புறுத்தும் மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் கடன்கள் தான். இந்த அமாவாசை சாஸ்திரங்களின்படி மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த அமாவாசை நாள் இரவு உங்கள் வீட்டில் உப்பை வைத்து ஒரு சிறிய பரிகாரம் செய்தால் போதும். உங்களுக்கு 5 கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் சரி, அது எளிதில் தீர்ந்துவிடும் வாய்ப்புகள் வந்துவிடும். கடன்கள் தீர்வதோடு மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் நீங்களே மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும் ஸ்டேஜுக்கு வந்துடுவீங்க. கோடிகள் சம்பாதிக்கும் அளவிற்கு செல்வீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கோடிக்கு இல்லாதவர் கூட கோடீஸ்வரராக மாறும் வாய்ப்புகள் வரும். வெறும் சில நிமிடங்கள் உங்கள் ஏழ்மைகள் அனைத்தையும் தூரமாக்கி வேண்டிய பணம் உங்கள் பக்கம் பாய்ந்து வரும் வழிகள் திறக்கும். அற்புதமான ஆச்சரியமான பலன்களை உங்கள் கண்களால் நீங்களே பார்ப்பீர்கள். எல்லா ஏழ்மையையும் துன்பங்களையும் அகற்றி செல்வ செழிப்புகளை ஈர்க்கும் அளவில்லாத சக்தி இந்த அமாவாசை நாளில் செய்யும் இந்த உப்பு பரிகாரத்திற்கு உண்டு. சரி, இனி இந்த அமாவாசை நாளில் உப்பை வைத்து என்ன செய்தால் கடன்கள் தீரும், இந்த பரிகாரம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை இப்போது இந்த வீடியோவில் விரிவாக தெரிந்து கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள் சொல்லும் முன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை கமெண்ட் செய்யுங்கள். உப்பை வைத்தே ஏன் இந்த பரிகாரம் செய்ய வேண்டும் என்றால், உப்பு என்பது நமது சமையலறையில் இருந்து கறிகளுக்கு ருசி தரும் ஒரு சாதாரண பொருள் மட்டுமல்ல. அதற்கு எத்தனையோ தெய்வீக சக்திகள், அற்புதமான ஆத்மீக சிறப்புகள் உள்ளன. புராணங்களின்படி தேவர்களும் ராட்சசர்களும் கடல் மந்தனம் செய்யும் போது ஜெகன்மாத ஸ்ரீ மகாலட்சுமி தேவி அந்த கடலில் இருந்தே உதித்தாள். அதே கடலில் இருந்து பிறந்த இந்த உப்பை லட்சுமி தேவிக்கு சகோதரனாக, லட்சுமி சுரூபமாக நம் முன்னோர்கள் சொல்வார்கள். கிரக பிரவேசத்தின் போது முதலில் பால் உப்பு வீட்டுக்குள் எடுத்து செல்லும் நம் பழங்கால பாரம்பரிய உப்பு இருக்கும் இடத்தில் சாட்சத லட்சுமி தேவி குடியிருப்பாள் என்று சாஸ்திரங்கள் அறிவிக்கின்றன. உப்புக்குள்ள மிகப்பெரிய அற்புத சக்தி என்னவென்றால், அது தன் சுற்றியுள்ள சூழலில் எதிர்மறை சக்தியை, அதாவது நெகட்டிவ் எனர்ஜியை முழுமையாக ஒரு ஸ்பாஞ்சு போல உள்ளிழுத்துக் கொள்ளும். நம் கஷ்டங்களை, துன்பங்களை, உடல்நல கோளாறுகளை, கண் தோஷங்களை, நரக தோஷத்தை அகற்றுவதில் உப்புக்கு சமமான அற்புதமான பொருள் இந்த படைப்பில் வேறு எதுவும் இல்லை என்பதுதான் உண்மை. பொருளாதார தடைகள், கடன் துன்பங்கள், பணம் எவ்வளவு சம்பாதித்தாலும் வீட்டில் நிலைக்காதது, தேவையில்லாத செலவுகள், வியாபாரத்தில் எதிர்பாராத நஷ்டங்கள் போன்ற பிரச்சனைகளுக்கு வீட்டில் குவிந்துள்ள நெகட்டிவ் எனர்ஜியே முக்கிய காரணம். இந்த நெகட்டிவ் எனர்ஜியை உறிஞ்சி வீட்டுக்குள் பாசிட்டிவ் எனர்ஜியை, லட்சுமி தேவியின் ஆசிகளையும் ஈர்க்கும் அற்புதமான காந்தமாக உப்பு செயல்படுகிறது. வாஸ்து சாஸ்திரத்தில் உப்புக்கு பெரிய இடம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பரிகாரம் எப்படி செய்வதென்றால், அமாவாசை அன்று இரவு 7 மணி முதல் 12 மணிக்குள் அமைதியான நேரத்தில் செய்ய வேண்டும். ஒரு கண்ணாடி அல்லது மண் அல்லது ஸ்டீல் கிண்ணம் ஒன்றை எடுத்துக் கொள்ளுங்கள். பிளாஸ்டிக் பயன்படுத்த வேண்டாம். அதில் உப்பை நிரப்புங்கள். அதன் மேல் 7 இலவங்க பட்டை துண்டுகளை வட்டமாக வையுங்கள். உப்பு துண்டுகளுக்கு நடுவில் 7 எண்ணிக்கையில் ஏலக்காய்களை வையுங்கள். அதன் மேல் சிறிதளவு மஞ்சள் மற்றும் குங்குமம் தூவுங்கள். ஒரு வெற்றிலையை நடுவில் வைத்து அதன் மேல் ஒரு கற்பூரம் வையுங்கள். இந்த கிண்ணத்தை கையில் பிடித்து குளியலறையை தவிர வீட்டின் மற்ற அனைத்து அறைகளிலும் சுற்றி வாருங்கள். பிறகு அதை பூஜை அறையில் வைத்து கற்பூரத்தை ஏற்றி உங்கள் கடன் பிரச்சனை மற்றும் வேண்டுதல்களை இறைவனிடம் மனதார சொல்லுங்கள். கற்பூரம் முழுவதும் எரிந்து முடிந்த பிறகு அந்த கிண்ணத்தை அப்படியே 48 மணி நேரம் அசைக்காமல் வைக்க வேண்டும். 48 மணி நேரம் கழித்து உப்பு, பட்டை, ஏலக்காய், வெற்றிலை, மஞ்சள், குங்குமம் ஆகியவற்றை ஒரு காகிதம் அல்லது பையில் கட்டி யாரும் நடக்காத இடத்தில் ஒரு மரத்தின் அடியில் புதைக்க வேண்டும்.
அல்லது ஓடும் நீரில் விட வேண்டும். இவ்வாறு செய்தால் மிக அதிர்ஷ்டங்களும் நீங்கள் விரும்பிய அனைத்து காரியங்களும் தொடர்ச்சியாக நடப்பதற்கு ஆரம்பித்துவிடும். இது நம் முன்னோர்கள் பின்பற்றிய ஒரு அற்புத வழி. எனவே இதனை அனைவரும் பயன்படுத்தி மிகுந்த நன்மையை பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி.